ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். நாம் சில பேரை கவனிச்சிருப்போம். எப்போவுமே அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு ட்ராஜடியான விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. 10 வார்த்தை பேசினா அதில் ஒரு வார்த்தை அவங்க லைஃப்பில் நடந்த கசப்பான விஷயமா இருக்கும். பல வருஷம் தாண்டியும் அவங்க அந்த பாதிப்பில் இருந்து வெளியில் வராமலேயே இருப்பாங்க. அந்த கசப்பான சம்பவம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா என் லைஃபே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு கதை. சினிமாவில் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அவர் ரொம்ப ஆர்வமாக தியேட்டருக்கு போய் காத்துட்டு இருந்தார். தன்னோட படம் எப்படி வந்திருக்கு, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சு, அவரோட படம் மிகப்பெரிய ஃப்ளாப் அப்படின்னு. ரொம்ப உடஞ்சி போயிட்டார். அன்னையிலேருந்து அவர் யார்கிட்டையும் பேசுறது இல்லை, எல்லாரோட ஃபோன் காலையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் அவரோட ஒய்ஃப் கூட பேசுறது கூட கம்மி பண்ணிட்டாரு. அவங்க ஒய்ஃபும் அவரும் ஒரு நாள் சரியாகி திரும்ப வருவார் அப்படின்னு ஒய்ஃபும் நம்பிட்டு இருந்தாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் அவர் ஒய்ஃப் கிட்ட எனக்கு ஏதாவது குடிக்க கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க ஒய்ஃப் லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போனவங்க 5 எலுமிச்சம்பழத்தை ஒரே கிளாஸில் பிழிஞ்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி குடித்தவர், அறிவில்லை உனக்கு, இவ்வளோ கசப்பாவா ஜூஸை கொண்டு வந்து கொடுப்ப, இதை வாயில் வைக்க முடியல அப்படின்னு கத்திருக்காரு. இதை கேட்ட அவங்க ஒய்ஃப் சிரிச்சிருக்காங்க. ஏன்னா நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு இவர் கோபமாக கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஜூஸை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை அப்படின்னு அவர் திரும்ப கேட்டிருக்காரு. இல்லைங்க, இந்த கிளாஸில் இருக்க ஜூஸ் ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல, இதை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர், என்ன குழந்தை மாதிரி கேட்டுட்டு இருக்க, இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துட்டு இது கூட உனக்கு தெரியலையா, எக்கச்சக்கமாக எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுருக்க, அதில் கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றிருக்க, நீ என்ன பண்ணுற, அதில் இன்னும் நிறைய தண்ணியை ஊற்றுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த புளிப்பு கம்மியாகும், அதை போய் செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க திரும்ப கேட்டிருக்காங்க, இதையே தாங்க நானும் உங்களுக்கு சொல்ல வந்தேன். உங்கள் லைஃப்பில் கசப்பான ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஆனால் திரும்ப அந்த கசப்பான சம்பவத்தை நினச்சே நீங்கள் வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்க. உங்கள் படம் ஓடலை, அதை திரும்ப போய் உங்களால் மாற்ற முடியாது. அந்த கசப்பை நினச்சி மட்டுமே உட்கார்ந்துட்டு இல்லாமல் நீங்கள் சொன்ன இந்த தண்ணி மாதிரி லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி சேர்த்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் எவ்வளோ முட்டாள்தனமாக உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. ரொம்ப உண்மையான வார்த்தை. ஏன்னா நம்மளில் பல பேர் லைஃப்பில் நடந்த ஒரு கசப்பான விஷயத்தை திரும்ப நினச்சிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அதுக்குள்ளேயே முடங்கிடுவோம். அந்த கசப்பான சம்பவத்தை திரும்ப போய் நம்மளால் மாற்றவே முடியாது. ஆனால் இந்த தண்ணியை ஊற்றி எப்படி இந்த ஜூஸை சரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்களை திரும்ப யோசித்து செஞ்சு பழகிட்டு இருந்தோன்னா புளிப்பு போய் சந்தோஷம் பிறக்கும். நடந்து முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாதுங்க. அது நம்மளை இன்னும் ரிவர்ஸ் கியர் தான் போட வைக்குமே ஒழிய ஃப்ரண்ட் கியர் போட வைக்காது. பாசிட்டிவான விஷயங்களே யோசிச்சுட்டு சந்தோஷமான சரௌண்டிங்கை நம்ம அமைச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த கசப்பு நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடும். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படி ஒன்று நம்ம லைஃப்பில் நடந்துச்சுல்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற நிலைமை கூட கண்டிப்பாக வரும். அதனால் உங்கள் லைஃப்பில் நடந்த கசப்பான விஷயத்தை யோசிக்காமல் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை, சந்தோஷமான விஷயங்களை, அன்பான விஷயங்களை செஞ்சுட்டு கசப்பை மறக்கடிப்போம். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.